Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல பார்க்க போற டிஷ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இன்ஸ்டன்ட்டா ஹெல்த்தியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் பச்சை பயிர் தான் எடுத்துக்கேன். இது பச்சை பயிர் வந்து ஒரு நாள் நைட் வந்து நான் ஊற வச்சிருக்கேன், ஒன் டே நைட் ஃபுல்லா. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, இதுல ஹை ப்ரோட்டீன் இருக்கு. நீங்க 1 கப் நான் எடுத்துக்கேன். இது ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து டபுள் ஆயிடும். இது வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்ஸ்டன்ட்டா நம்ம அரைச்சி தோசை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கியது. நெக்ஸ்ட் வந்து இந்த தோசை நம்ம இன்ஸ்டன்ட்டா பண்ணதால இந்த தோசைக்கு புளிப்புக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 கப்பு பச்சை பயிருக்கு வந்து நான் 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன், உங்களுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில தண்ணி ஊற்றி தோசை மாவு படத்துக்கு அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம அரைச்சாச்சு பச்சை பயிறு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. நம்ம இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நமக்கு தோசை கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு தோசை நல்லா வெந்துடுச்சு. இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்க, எப்படி ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா மொதுன்னு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னையோட இன்ஸ்டன்டான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசி பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. கண்டிப்பா வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு என்னோட கமெண்ட்ஸ்ல நீங்க ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டான வீடியோஸ் உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை.